சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Charanam Homes, 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. ஸோ இப்போ 8 வயசில் யூஸ்வலி ஒரு 10 வயசில் மாரடைப்பு வருதுங்கிறது இட்ஸ் அன்காமன். சில பேருக்கு லைக் கன்ஜெனிட்டலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பயங்கர ஹையாக கொலஸ்ட்ரால் இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இன்னும் சிறு வயதிலேயே மாரடைப்பு வர வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு நமக்கு தெரிய கூட தெரியாது சக்கரை வியாதி இருக்குன்னு. முதல் முறை ஹார்ட் அட்டாக் அப்புறம் தான் சொன்னால் எனக்கு நோயே இல்லையே, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பிளட் சுகர், ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், சர்க்கரை வியாதி, ஸ்மோக்கிங், வேப்பிங், லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நாள் பூரா உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா அது கூட நம்ம ரிஸ்க் கூட்டும். அண்ட் ஃபைனலி இஸ் ஸ்ட்ரெஸ். இந்த சிம்டம்ஸ் வந்தாலே ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ்? ஆக்சுவலாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா டாக்டர்ஸே இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஒரு புது சிம்டம் வந்திருக்குன்னா உடனே கெட் இவாலுவேட். சரிடா பார்த்துக்கலாம், நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணாதீங்க. ஒரு ஃபுல் ப்ளோன் ஹார்ட் அட்டாக் முன்னாடி பல முறை இந்த சிம்டம்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸ்மோக் பண்ணுறவருக்கு ஸ்மோக் பண்ணாதவங்களோட 10 மடங்கு ரிஸ்க் கூடுது மாரடைப்பு வர்றதுக்கு. நல்ல கொலஸ்ட்ராலை குறைக்கும், கெட்ட கொலஸ்ட்ராலை கூட்டும். இன்ஃபேக்ட் பெண்மணிகள் கூட சில பேர் அது வந்து சார் ஸ்மோக்கிங்லாம் பண்ணுறதில்ல சார் அப்புறம் கேட்டிங்கன்னா ஒன்லி வேப்பிங், சிகரெட்ஸ் ஆர் பேட். அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் அவைலபிள், இட்ஸ் லீகல். சிகரெட்டை விடுறது கஷ்டம். ஒரு 2 பேக் அடிச்சுட்டு இருக்காருன்னா திடீர்னு விட்டார்னா நிக்கோட்டின் வித்ட்ரால் வரும். உடம்பு ஸோ அடிக்டட், ஜிட்ரியாக இருக்கும், கோவம் வரும். ஆண்களுக்கு நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாரடைப்பு தான். பெண்களுக்கும் நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத் கேன்சர் கிடையாது, பிரஸ்ட் கேன்சர் கிடையாது, ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு தான். சார் இப்போ ரீசெண்ட் டைமாக இப்போ 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்குமே ரீசெண்டாக இப்போ நம்ம பார்க்கக்கூடியதுன்னா அதிகபட்சமாக உயிரிழப்பு ஏற்படுது வந்து ஹார்ட் அட்டாக். ஏன் சார் அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் அந்த 8 வயசு பிள்ளைக்கும் வருது, 80 வயசு உள்ளவங்களுக்கும் வருது, நடுத்தர வயசுக்கு வருது? இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாக ஃபஸ்ட்டு நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டிங்க. ரொம்பவே மாரடைப்பு ஜாஸ்தியாக நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லாருக்குமே இன்ஃபேக்ட் ஒரு நிறைய பயம் கூட வருது ரைட் சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா. யூஸ்வலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வயதாக அந்த சான்ஸ் ஜாஸ்தி, சரிங்களா? ஸோ இப்போ 8 வயசில் யூஸ்வலி ஒரு 10 வயசில் மாரடைப்பு வருதுங்கிறது இட்ஸ் அன்காமன். ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம எல்லோரும் ஒரு இன்னும் நிம்மதியாக இருக்கலாம் வச்சுக்கோங்க. ஒரு 20 வயசு வரைக்கும் ஜென்ரலாக மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நவ் சில பேருக்கு கன்ஜெனிட்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அதாவது பிறக்கும் பொழுது அவங்க ஹார்ட் மசில் ரொம்ப திக்காக இருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில் தான் பிரச்சனை இருக்கலாம். ஸோ பல காரணங்கள்னால ஹார்ட்னால் மரணம் அடைகிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே மாரடைப்பு ஃபஸ்ட்டு இல்லை. எஸ்பெஷலி இது ரொம்ப சின்ன வயசில். இப்போது சின்ன வயசில் கூட வரலாம். மாரடைப்புங்கிறது என்னங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இருதய நோய் அப்படின்னாலே நம்ம உடனே ஹார்ட் அட்டாக் அதுதான் நினைக்கிறோம். கொரோனரி ஆர்டரி டிசீஸுங்கிறது தான் நம்ம மைண்டில் ஓடுது. ஆனால் பல நோய்கள் இருக்குது. ஹார்ட் அட்டாக்னால் என்னென்னா, ஹார்ட் வந்துட்டு ஒரு பெரிய ரத்த குழாய் ஹார்ட்லேருந்து வருதுங்க. ஹார்ட் வந்து ஒரு பம்ப், சரிங்களா? நம்ம இப்போ கட்ட ரத்தம் உள்ளே வந்துட்டு நுரையீரலுக்கு போயிட்டு சுத்தமாகிட்டு திருப்பி நல்ல இடது பக்கத்துக்கு வந்துட்டு அங்கேருந்துட்டு அயோட்டாங்கிற ரத்த குழாய்க்குள்ளே போகும். போனவுடன் 2 குழாய்கள் அங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு ஹார்ட் வந்துட்டு அதுக்கே ஃபஸ்ட்டு ரத்தம் சப்ளை பண்ணும். இந்த ரத்த குழாய்கள் பேர் தான் கொரோனரி வெசல்ஸ். லெஃப்ட் சைடில் 2 மேஜராக இருக்குது. லெஃப்ட் மெயின் வந்துட்டு அப்புறம் எல்ஏடின்னு வரும், ஒரு சர்க்கம்ஃப்ளெக்ஸ் வரும். ரைட்டில் ஆர்சிஏ, ரைட் கொரோனரி ஆர்டரின்னு இருக்கும். யூஸ்வலாக இந்த 3 ரத்த குழாய்கள் தான் ஹார்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அந்த பம்புக்கே ரத்தம் வேணும், ரைட்டுங்களா? அப்போ தான் அதுக்கு ஆக்சிஜன் போகும். இதில் ஒரு திடீர்னு அடைப்பு வந்துச்சுன்னா தான் அது மாரடைப்புன்னு நம்ம சொல்கிறோம். சில பேருக்கு லைக் கன்ஜெனிட்டலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பயங்கர ஹையாக கொலஸ்ட்ரால் இருக்கலாம், சரிங்களா? ஸோ இது ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா அப்படின்னா இருக்குது. ரொம்ப ஹையாக நம்பர் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் இன்னும் சிறு வயதிலேயே மாரடைப்பு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஜென்ரலாக ரேருங்க. இந்தியர்களுக்கு தெர் இஸ் அ ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன். அதாவது வெளிநாட்டில் இப்போ நம்ம யூஎஸில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வச்சுக்கோங்களேன், ஒரு 50-60 வயதுக்கு மேலே இருக்கிறது நமக்கு ஜென்ரலாக ஒரு 40-50 வயசுலேயே வருது. ஒரு டிகேடுக்கு முன்னாடியே நமக்கு இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸுங்கிற நோய் ஆரம்பிக்குது. அண்ட் ப்ரெசன்டேஷன் ப்ராப்ளம்ஸும் தெரியுது. நான் இதுக்கு காரணம் ஒன்று ஜெனட்டிக். நான் சொன்னேன் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நமக்கு இன்னும் கூடுதல். எல்பி ஸ்மால் ஏ அப்படின்னு இருக்குது. அதாவது இது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் கொலஸ்ட்ரால் கேரியர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் மற்ற சில ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது. இதை தவிர
ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு டயபெட்டிஸும் இன்னும் கூடுதல் இந்தியர்களுக்கு வியர் லைக் டயபெட்டிக் கேபிட்டல்னு சொல்லுவோம் சவுத் ஏஷியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் நிறைய பேருக்கு நமக்கு தெரியக்கூட தெரியாது சக்கரை வியாதி இருக்குன்னு. முதல் முறை ஹார்ட் அட்டாக் அப்புறம் தான் சொன்னால் எனக்கு நோயே இல்லையே நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அவங்க பிளட் சுகர் ரொம்ப வருஷமாக சர்க்கரை நோய் இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ரத்த கொதிப்பு, கொலஸ்ட்ரால், சர்க்கரை வியாதி, ஸ்மோக்கிங், வேப்பிங் அண்ட் லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதாவது ஜென்ரலே உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்காப்புல நாள் பூரா உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா அது கூட நம்ம ரிஸ்க் கூட்டும், ரைட்டா? அப்புறம் ஒபிசிட்டி, நம்ம சாப்பிட்ற விதமாக இருக்கட்டும், அது இருக்கட்டும், நிறைய டிவி, அது இது வாட் எவர், ரைட்? லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்னால சின்ன வயசுல இப்போ டீனேஜ் ஒபிசிட்டியே பெரிய பிரச்சனையாகிட்டுருக்கு. அதெல்லாம் நம்ம நாங்கள் ஒரு வச்சுக்கோங்களேன் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ரொம்ப ரேர். இருக்கும் ரொம்ப ரேராக. ஸோ இது வேறு கூடுதலாக போயிட்டுருக்கு. அண்ட் ஃபைனலி த லாஸ்ட் பார்ட் நான் அதுவும் சொல்ல விரும்புகிறேன் இஸ் ஸ்ட்ரெஸ். எவ்ரி ஒன் ஃபாஸ்ட் பேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லோரும் இருக்கிற டயத்தில் நான் இதை பண்ணணும் அந்த ஒரு மாதிரி இந்த அண்ட் தட் அஃபெக்ட்ஸ் அஸ். நம்ம கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நம்ம கார்டிசால் லெவல் ஜாஸ்தியாகும், கேட்டகாலமின் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் கூடுதலாக இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அண்ட் இப்போது ஜென்ரலாக எல்லாத்துலேயும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. வேலையிலே ஸ்ட்ரெஸ் இருக்குது, நம்ம ரோட்டில் டிராஃபிக்கில் போனால் ஸ்ட்ரெஸ் இருக்குது, இதெல்லாம் வேறு கூடுதலாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏர் குவாலிட்டி, ஏர் பொல்யூஷன், இதை பற்றி நம்ம யாருமே பேசுகிறதில்ல ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஏன்னா நம்ம ஊர் இப்படி தான் இருக்குன்ட்டுன்னு. இது நீங்கள் இப்போது ஒரு கிராமத்துக்கு போய் நம்ம ஊர்லேயே இருக்கீங்கன்னா இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ராத்திரி நம்மளால் எவ்வளோ பேரால் நட்சத்திரத்தை பார்க்க முடியுது சிட்டியில், ரைட்டுங்களா? ஸோ இந்த ஏர் பொல்யூஷன் கூட இன்னவே ஸ்மோக்கிங் மாதிரி அந்த கெமிக்கல்ஸ் அது இதெல்லாம் கூட கிளியராக காமிச்சிருக்கு நம்ம ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை கூட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போது பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் தான் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜெனட்டிக் காரணங்கள், நம்ம லைஃப் ஸ்டைல் காரணங்கள், நம்ம இருக்கும் சமுதாயம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை கூட்டுதுங்க. இப்போ சார் ஹார்ட் அட்டாக்னு வருதுன்னா இந்த சிம்டம்ஸ் வந்தாலே ஹார்ட் அட்டாக் தான் அப்படின்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் சார்? அது என்னென்ன மாதிரி வரும்? அகைன் சூப்பர் கேள்வி. இந்த கிளாசிக் டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷன் ஆர் டெக்ஸ்ட் புக் சிம்டம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நெஞ்சு அழுத்தம், சரிங்களா? அந்த ஒரு டைட்னஸ், புட்டிக்கிறாப்பில் கிரிப்பிங் சென்சேஷன் நெஞ்சில் இருக்குது. ப்ரீகார்டியம், அதாவது நம்ம செஸ்ட்டுக்கு பின்னாடி இடது பக்கத்தில் யூஸ்வலாக இடது தோள்பட்டை, இடது கை, இந்த இடத்துல வலி கிளாசிக்காக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஜென்ரலாக ஹார்ட் அட்டாக். இது கூடுதலாக சில அசோசியேட்டட் சிம்டம்ஸ்னு பல முறை இருக்கும். நாசியா, அதாவது வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப வலினால. ஸ்வெட்டிங், பயங்கரமாக வியர்க்கும், பயங்கர கலப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் படபடன்னு அடிக்கிறாப்புல கூட இருக்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு கிளாசிக்காக ஒரு நெஞ்சு அழுத்தம், இடது கைக்கு போயிட்டு வேத்துட்டு வந்துட்டு வாந்தி வராப்பில் இருந்துச்சுன்னா அது டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷன் ஆஃப் அ ஹார்ட் அட்டாக். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடித்து பிடிச்சி கெட் டு அ ஹாஸ்பிட்டல், டேக் அன் ஆஸ்பிரின் ரைட் அவே அண்ட் தென் கெட் டு த ஹாஸ்பிட்டல். இது ஃபஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ். த ப்ராப்ளம் இஸ் நிறைய பேருக்கு இப்போ கிளாசிக் சிம்டம்ஸ் இருக்காது. எஸ்பெஷலி பெண்கள், சர்க்கரை நோய் இருப்பவர்கள், இவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோர் ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும். ஏடிபிக்கல் சிம்டம்ஸ்னால் இப்போ நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்னொரு இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த கேள்வி கேட்கல, பல முறை என்கிட்ட இந்த கேள்வி வரும். சார் இது ஹார்ட் பர்னா, அதாவது வெறும் நெஞ்சு எரிச்சலா இல்லை ஹார்ட் அட்டாக்கா, எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு? ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆக்சுவலாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது நம்ம இது மாதிரி டோன்ட் ட்ரை அண்ட் பி அ டாக்டர். ஸோ ஏன்னா டாக்டர்ஸே இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு 2 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், குஜராத்தில் ஒரு 40 வயசான ஒரு கார்டியாலஜிஸ்ட் இருதய டாக்டர் போயிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ என்னடா நெஞ்சரிச்சலாக இருக்குது போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஃபஸ்ட்டு இசிஜி நார்மலாக இருந்திருக்கு, ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் நார்மலாக இருந்திருக்கு. ஓகே நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், கால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்புறம் அடுத்த நாள் அன்ஃபார்ச்சுனேட்லி எந்திரிக்கவே இல்லை. டர்ன்ஸ் அவுட் டு பி அ பிக் ஹார்ட் அட்டாக். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ட்ரை அண்ட் டயக்னோஸ் இட் அட் ஹோம். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஸோ தொப்புலேருந்து நாடி வரக்கு, சரிங்களா, ஏதோ ஒரு புது சிம்டம் உங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எரிச்சலாக இருக்கலாம், ஹார்ட் பர்னாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வழியாக இருக்கலாம், இல்லை திடீர்னு மூச்சு விடுறது கொஞ்சம் இந்த பகுதியில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறாப்புல இருக்கலாம். அந்த பெயினோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம் இல்லை. ஆனால் வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், போக மாட்டேங்குது, என்னடா அவன் மாதிரி இருக்குது, இட் டசன்ட் ஃபீல் ரைட்.
மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கோ டு அ ஹாஸ்பிட்டல். நான் ஒருத்தங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாருப்பா நான் ரொம்ப ஸ்பைசியாக ஃபுட்டு சாப்பிட்டேன், காரமாக சாப்பாடை சாப்பிட்டேன்னா எனக்கு நெஞ்செரிச்சல் இருக்கும், யூஸ்வலி ஒரு ஜெல்சல் போட்டால் போயிடும் அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு இது ஒரு ப்ரெடிக்டபிள் பேட்டர்னாக இருந்ததுன்னா உடனே அலறி அடித்து போங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு புது சிம்டம் வந்திருக்குன்னா உடனே கெட் எவாலுவேட்டட். அதுதான் நமக்கு. ஏன்னா விட்டுட்டு இது ப்ரைஸ் ஆஃப் ஒரு மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனைங்கிற வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்மளா ஓகேடா இது ஒன்றும் இருக்காது நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு ரிஸ்க். இப்போ இதே மாதிரி சிம்டம்ஸ் ஏற்படுது, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி வருது, இந்த மாதிரி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஓகே, நல்ல கேள்வி. ஓகே, டோன்ட், நான் ஏற்கனவே 1-2 சொல்லிட்டேன். டோன்ட் ட்ரை அண்ட் பி அ டாக்டர். நம்பர் 2, சரிடா பார்த்துக்கலாம் நாளைக்கு போகலாம், நீங்கள் ரொம்ப வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா பல முறை ஹார்ட் அட்டாக் முன்னாடி இந்த எரிமலை நம்ம வாழ்க்கையை எரப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பிஸ்ன்னு பயம்படுத்தும், கொஞ்சம் கொஞ்சமாக வரும், வார்னிங் அது மாதிரி பல முறை இருக்கும். ஸோ நிறைய வாட்டி இன்ஃபேக்ட் ஸ்டடீஸில் காமிச்சிருக்காங்க, ஒரு ஃபுல் ப்ளோன் ஹார்ட் அட்டாக் முன்னாடி பல முறை இந்த சிம்டம்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஸோ ஏர்லி ஆன் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இக்னோர் பண்ணாதீங்க, கெட் யுவர் செல்ஃப் செக்ட் அவுட். another don't is பயந்துக்கிட்டு போகாமல் இருக்காதுங்க. இன்னொன்று, எங்கள் டாக்டர் தான் வந்து பார்க்கணும், எங்கள் டாக்டர் ஊரில் இல்லை நான் 3 நாளுக்கு அப்புறம் வராருன்னு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா இது எமர்ஜென்சி, ரைட்டுங்களா? ஸோ கோ டு த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் சீக் மெடிக்கல் அட்டென்ஷன். ஸோ அது வந்து டூஸில் வரும். இன்னொரு டூ, உங்களுக்கு அலர்ஜி இல்லைன்னா டேக் அ ஃபுல் ஆஸ்பிரின், 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் எடுத்துகிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. ஒரு டோன்ட், நீங்களாம் ட்ரைவ் பண்ணாதீங்க, எஸ்பெஷலி இந்த நெஞ்சு எரிச்சல் அது இது இருக்கும் போது. ஏன்னா உங்களுக்கு மட்டும் உயிராபத்து இல்லை, ரோட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் உயிராபத்து. திடீர்னு ரிதம் பிரச்சனை வந்து சே யூ லூஸ் கான்ஷியஸ்னஸ், நமக்கு மட்டும் இல்லை வேறு யாருக்காவது கூட அது பெரிய விபத்து ஆகலாம். ஸோ கெட் டு த ஹாஸ்பிட்டல் as soon as possible. உங்கள் கூட ஆம்புலன்ஸ் டக்குன்னு வந்து கூப்பிட்டு போயிடணும்னா கிரேட், இல்லைன்னா வேறு யாராச்சும் உங்களுக்கு லவ்ட் ஒன், ஃபேமிலி மெம்பர், ஃப்ரெண்ட் யாரையோ கூப்பிட்டு போக சொல்லுங்கள். ஸோ that's a do. இக்னோர் பண்ணாதீங்க சிம்டம்ஸ், இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ சார் ஹார்ட் அட்டாக்கு நீங்கள் பல ரீசன் சொல்லலாம் ஏற்படுறதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ உள்ள மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், இந்திய மக்கள், வேர்ல்டு ஃபுல்லாகவே மெயின் ரீசனாக ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு ஏன் ஹார்ட் அட்டாக் வரனாலே சிகரெட்டு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சாதாரண நடுத்தர மக்கள்லேருந்து ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் வரைக்குமே ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்குது. இது என்ன அளவுக்கு உண்மை சார்? இது உண்மை தானா அப்படிங்கிறதே பல பேர் கேள்வியாக இருக்குது. ஸோ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வயது கீழே இருப்பவர்களுக்கு ஒருத்தர், சரி 2 ட்வின்ஸ் எடுத்துப்போமே, ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாரு, இன்னொருத்தர் ஸ்மோக் பண்ணல. ஸ்மோக் பண்ணுறவருக்கு ஸ்மோக் பண்ணாதவங்களோட 10 மடங்கு ரிஸ்க் கூடுதல், சரியா? ஸோ ஸ்மோக்கிங் இஸ் அ ஹியூஜ் ரிஸ்க் ஃபேக்டர், பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் மாரடைப்பு வர்றதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் இந்த புரிதல் இல்லை, நிறைய லங்ஸுக்கு வரும்னு தெரியும். நம்ம சினிமா இதில் பார்த்துருக்கோம். இப்போ ஆனால் நல்ல வேலை ஒரு சினிமாவும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக் அப்படின்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது உண்மை தான், சரிங்களா? அதில் இருக்கிற கெமிக்கல்ஸாக இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்துட்டு நமக்கு இன்ஃப்ளமேஷனை கூட்டும் உடம்புல. அண்ட் இன்ஃப்ளமேஷன் லீட்ஸ் டு ஹார்ட் அட்டாக், சரிங்களா? அந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ்ங்கிற ப்ராசஸ் தான் பேசிக் அடிப்படை நோய். அதனால தான் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஹார்ட் அட்டாக் அதெல்லாமே ஆகுது. ஸோ இதை ஆக்சலரேட் பண்ணும் ஸ்மோக்கிங், அந்த இருக்கிற கெமிக்கல்ஸ் அது இது. இதை தவிர நம்ம பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண வைக்கும். ஸோ ஸ்மோக்கிங்கில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, அந்த நிக்கோட்டின் அதெல்லாம் இதை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஸோ நம்ம இருதயத்துக்கு போகும் ரத்த குழாயும் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ண வைக்கும். இதை தவிர நமக்கு நல்ல கொலஸ்ட்ராலை குறைக்கும், கெட்ட கொலஸ்ட்ராலை கூட்டும். இதை தவிர ரத்த கொதிப்புக்கு இன்னும் ஜாஸ்தியாகும், சரிங்களா? ஸோ ஏன்னா இட்ஸ் இன்னும் ஒரு ஸ்டிமுலண்ட் அது. ஸோ நம்ம பிளட் ப்ரெஷரை இன்னும் கூட்டும். ஸோ அந்த மாதிரி பல மெக்கானிசம்ஸ்னால நமக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகளை கூட்டும். அந்த அண்டர்லைன் டிசீஸ் இருக்கு இல்லையா, கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னு சொல்லிட்டு இருக்கேன். கொரோனரினா ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாய். கொரோனரி ஆர்டரிங்கிறது பிளட் வெசல் சப்ளை டு த ஹார்ட். டிசீஸ் கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னால் பேசிக்கலி இதுதான் ஹார்ட் அட்டாக் காஸ் பண்ணுற நோய். ஸோ இதுக்கு பல மெக்கானிசம்ஸ்னால அதை அஃபெக்ட் பண்ணுறது. சார் இப்போ பல ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு 20 ஏஜ்லேருந்து 40 ஏஜ் வரைக்குமே நம்ம ஸ்மோக்கிங் பண்ணிக்கலாம். 40 ஏஜுக்கு அப்புறம் விட்டுறலாம், அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆயிடலாம்,
அப்போனா பிரச்சனை இல்லைன்றாங்க. இது எந்த மாதிரி சார்? சரி, நான் இதுக்கு என்ன சொல்கிறதுன்னா, என் கூட ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது இருக்க சொல்லுங்கள். நிறைய இளம் வயது ஆளு, இன்ஃபேக்ட் பெண்மணிகள் கூட. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா we see a lot of patients ஹார்ட் அட்டாக்கோட, இல்லைன்னா இந்த மாதிரி ஆன்ஜைனா அது இது வந்துட்டு. ஏன்னா அது ஸ்மோக்கிங் வந்துட்டு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த 40 வயசுக்கு கீழே பேசுகிறோம்னு வச்சுக்கோங்களேன், பல பேருக்கு நான் சொன்னல 10 மடங்கு இன்க்ரீஸ் ரிஸ்க்குன்னு. ஸோ நாங்கள் பார்க்குறதுலையும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ முதல் கேள்வி தம் அடிப்பியா அப்படின்ட்டுனா. ஸோ அண்டு சில பேர் அது வந்து சார் நான் ஸ்மோக்கிங்லாம் பண்ணுறதில்ல சார். அப்புறம் கேட்டிங்கன்னா சார் ஒன்லி வேப்பிங் ஒரு மற்ற ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை கூட்டுங்க. ஸோ நீங்கள் சொன்னதுக்கு ஆன்சர் வந்துட்டு கரெக்டுங்க. இப்போது டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இப்போ காரில் போனால் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஆக்சிடெண்ட் ஆகாது. ஆனால் ஏன் போடுறாங்க டோன்ட் டெக்ஸ்ட் அண்ட் ட்ரைவ் அப்படி இப்படின்ட்டுன்னு? ஏன்னா நமக்கு அப்போது அந்த சான்ஸை இன்னும் ரொம்பவே கூட்டுது. சரிங்களா? ஸோ உடனே இந்த என்ன சொல்கிறது, அனெக்டோட்ஸ் டோன்ட் மேக். எனக்கு ஒரு ஆள் தெரியும், அவர் 80 வயசு வரைக்கும் தம் அடிச்சுட்டே இருந்தார், அவருக்கு ஒன்றுமே ஆகலையா. நம்ம மவுண்ட் ரோட்டில் ஒரு முறை கண்ணை மூடிட்டு கிராஸ் பண்ணிவிட்டு ஆக்சிடென்ட் ஆகலை. வெரி குட், குட் ஃபார் யூ. ஜென்ரலாக நம்ம ரோடை பார்த்து க்ராஸ் பண்ணுவோமா, பார்க்காம க்ராஸ் பண்ணுவோமா? பார்த்து தான் க்ராஸ் பண்ணுவோம். ஏன்? ஏன்னா பார்த்துட்டு இருக்கும்போது வாய்ப்புகள் குறைவு. பார்க்காம போனீங்கன்னா இன்னொரு வண்டி வந்து நம்மளை தட்டிட்டு போகிற வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இதே தாங்க. சரிங்க, அவர் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்காருங்க, 80 வயசு வரைக்கும் தம் அடிச்சுட்டு என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டு ஹாப்பியாக இருந்தார், போயிட்டார். எல்லாருக்கும் அப்படி இருக்காது. சரிங்களா? ஸோ ஹார்ட் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த புரிதல் ரொம்ப அவசியம். நம்மளால் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு இருக்குது, நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு இருக்குது. அதாவது எந்தெந்த திங்ஸை நம்மளால் என்ன பண்ணாலும் மாற்ற முடியாது. அதாவது நீங்கள் மாருதி காரா போர்ஷா காராங்கிறது உங்கள் கையில் இல்லை. உங்களுக்கு என்ன ஜீன்ஸ் நம்ம அப்பா அம்மா நிறைய நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க, அதோட உங்கள் சான்ஸ் ஆஃப் ஃபார்மிங் பிளாக்கேஜஸும் நம்ம ஜெனட்டிக்ஸ், அதை இது வரைக்கும் நம்மளால் பெருசாக மாற்ற முடியாது. ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைல், நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாற்றங்கள் பண்ணிங்கன்னா, இன்ஃபேக்ட் சில ஜெனட்டிக் மார்க்கர்ஸ் கூட நம்ம நல்ல பிஹேவியர்னால சப்ரஸ் பண்ணலாம், கெட்ட பிஹேவியர்னால கூட்டலாம். சரிங்களா? ஸோ நம்ம கையில் இருக்கிற விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் ஸ்மோக்கிங். இப்போ நம்ம பார்த்த மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் கூட நம்மளால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ரத்த கொதிப்பாக இருக்கட்டும், பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் இருக்கட்டும், இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். ஸோ நம்ம வாழ்க்கை முறையை மாற்றணும்னா இதை தவிர்க்கலாம், இல்லை அட்லீஸ்ட் டிலே பண்ணலாம். உங்களுக்கு 30 வயசில் வர வேண்டியது 50 வயசில் வரலாம். ரைட்டுங்களா? ஸோ ஸ்மோக்கிங் டெஃபினட்டாக லிட்ரலி நம்ம கையில் இருக்குது. அதனால் அதை எவ்ரி டைம் யூ மேக் அ சாய்ஸ். ரைட்டுங்களா? இப்போ சாப்பாடு மாதிரி தான் அது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறது உங்கள் கையில் இருக்குது. எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது உங்கள் கையில் இருக்குது. அதே போல் தான் தம் அடிக்கிறது. சிகரெட்ஸ் ஆர் பேட். அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் அவைலபிள், இட்ஸ் லீகல். ஸோ நம்ம தான் வி ஹாவ் டு பி அன் அடல்ட். நம்ம தான் முடிவெடுத்து இது வேணாண்டா, இதனால் நமக்கு பெரிய நல்லது இல்லை அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பண்ணணும். செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்கும் கெடுதல். இல்லைம்மா நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், ஆனால் என்னோடய பாய் ஃப்ரெண்ட் ஸ்மோக் பண்ணுவார், இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட் ஸ்மோக் பண்ணுவாங்கன்னா ப்ளீஸ், ஆர் உங்கள் ஃப்ரெண்டு ஸ்மோக் பண்ணுவாங்கன்னா பண்ணாதீங்க. ஏன்னா இந்த செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் கூட நம்ம ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை ரொம்பவே கூட்டும். சரிங்களா? ஸோ உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்க, மச்சான் ஸ்மோக் பண்ணாத, அவாய்ட் பண்ண அப்படிங்கிறது தான் இட்ஸ் குட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. இப்போ யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையோ காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியிலையோ சிகரெட்டை இப்போ உடனே நீ விட்டனா அது கூட ஹார்ட் அட்டாக்ல வந்து நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளியா இல்லை என்னங்கிறது தெரில. ஆனால் கண்டிப்பாக எல்லார் மத்தியிலையுமே பேசப்படுது. இப்போ உடனும்னு இப்போ ஒரு இன்டர்வியூ பார்க்குறவனா இருக்கட்டும், ஒரு டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்களா இருக்கட்டும், அப்படி இருக்கிறவங்க மத்தியில் இப்போ சிகரெட்டை விட்டனா உடனே கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் வரமாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக விடு. அது எந்த அளவுக்கு சார் உண்மையா? இந்த மாதிரி நிஜமா போயிட்டு இருக்காங்க. நீங்க நியூஸா சொல்றாங்க. இல்ல எல்லா யங்ஸ்டர்ஸ்கிட்டயுமே நீ இப்படி விட்டனா உடனே ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிற ஒரு பொருளி மாதிரியே அது போய்கிட்டு இருக்கு. பொருளி தான். இதுக்கு பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இல்லைங்க, சிகரெட்டை விடுறது கஷ்டம். ஏன்னா நிக்கோட்டின்ங்கிறது ரொம்பவே, அதில் மற்ற கெமிக்கல்ஸ் எல்லாமே இட்ஸ் அடிக்டிவ். சரிங்களா? இப்போ சொல்றது நம்ம விட்டுற அப்படின்ட்டு, பட் விடுறதுல கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் அன் அடிக்ஷன். நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போது சும்மா தமாஷ்க்கு ஜாலியாக அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். அப்புறம் விடணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சார் நினைக்கிறேன் சார், ஆனால் முடியல. ஸோ இட்ஸ் அன் அடிக்டிவ் ப்ராசஸ். பட் திடீர்னு விடுறதுனாலாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. அது தெளிவாக லெட் மீ சே இட் ஃபார் த கேமரா, சிகரெட் ஸ்மோக்கிங் நிறுத்துறதுனால ஒரு ஹார்ட் அட்டாக் வராது. கண்டினியூட்
ஸ்மோக்கிங் தான் ஹார்ட் அட்டாக் காஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ நான் இப்போ நிறுத்தும் போது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கஷ்டமாக இருந்ததுன்னா அதுக்கு சில திங்ஸ் இருக்குது. இன்னும் நம்ம சைக்கோதெரப்பிலேருந்து சில மெடிகேஷன்ஸ் இருக்குது, நிக்கோட்டின் பேச்சஸ் இருக்குது. ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. சீஃபுட் அது இதெல்லாமே வந்து ரொம்ப நிறைய. இப்போ வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் 2 பேக் அடிச்சிட்டு இருக்காருன்னா திடீர்னு விட்டார்னா நிக்கோட்டின் வித்ட்ரால் வரும். உடம்பு ஸோ அடிக்டட், ஜிட்ரியாக இருக்கும், கோவம் வரும், அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் வரும். ஸோ நம்ம அப்போ வந்து மேபி ரொம்ப ஹை டோசஸ் இருக்கும்போது சம்டைம்ஸ் உங்கள் டாக்டர் உங்ககிட்ட வந்து நம்ம பேட்ச் எடுத்துக்கோங்க, ஸோ கிராஜுவலாக கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஜென்ரலாக நம்ம நிறைய பேர் நான் சும்மா கேஷுவலாக தாங்க ஸ்மோக் பண்ணுவேன், சும்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்மோக் பண்ணுவேன், அப்புறம் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டெய்லி சுற்றுவாங்க. பட் ஒரு அரை பேக் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஸ்மோக்கிங் உங்களால் முடிஞ்சதுன்னா உடனே அப்படியே நிறுத்தலாம், பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப ஹை லெவல்ஸ் இருக்கும்போது நம்ம கான்ஸ்டண்ட்டாக செயின் ஸ்மோக்கர்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது பேட்ச் அது இது வேண்டியிருக்கலாம். ஏன்னா நமக்கு திடீர்னு விடுறதுனால நிக்கோட்டின் விட்ரால் அந்த மாதிரி ஒரு யூல் பி வெரி இரிட்டபிள் அந்த நேரத்தில். இப்போ நம்ம சம்டைம்ஸ் ஹார்ட் அட்டாக்கோட பேஷண்ட் வருவாங்க, ஸ்மோக் பண்ணுவாங்க. சில பேர் வந்து எனக்கு சார் எங்கள் பேட்ச்லாம் வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருக்கோம். ஸோ வி கேன் மானிட்டர் தெம் அண்ட் அங்கே இருக்கிற ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அப்போ வந்து கிரேவிங் இருக்காது. பிரச்சனை எப்போ திரும்ப வரும், திருப்பி நீங்கள் வெளில போயிட்டு அதே சோஷியல் என்வாயன்மெண்ட்டில் காலையில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம காஃபி குடிக்கும் போது ஸ்மோக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த சோஷியல் சர்க்கிள் இருக்கும்போது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணணும். இல்லை மச்சான், நான் ஐவ் டேக்கன் அ டெசிஷன் நாட் டு டூ திஸ், அதனால் நான் இந்த மாதிரி ஃபியூ திங்ஸ் பண்ண போகிறதில்ல. ஒருவேளை ஸ்டாப் பண்ணால் அப்படி பழக கூட வாய்ப்பு இருக்குது. கட்டாயமாங்க. நீங்கள் ஒரு வித்தின் ஒரு ஃபியூ டேஸ் நம்ம பாடிஸ் கிரேவிங் போயிடும். சரி, நான் நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டலில் அவங்க இருக்கும்போது அவங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவங்க உடம்பு கேட்காது, அந்த ஃபிசியலாஜிக்கல் கிரேவிங் போயிடும். இங்கே இருக்கிற கிரேவிங் தான். அதனால தான் நான் இன்ஃபேக்ட் பேஷண்ட்ஸ் கிட்ட அட்வைஸ் பண்ணுறது, நீங்கள் விட்டுட்டீங்க, ஆக்சுவலி விட்டுட்டீங்க. இப்போ திருப்பி வெளில போயிட்டு அதே என்வாயன்மெண்ட்டில் அதே இதில் இருந்தீங்கன்னா திருப்பி அதே ஹேபிட் தான் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் மாற்றங்கள் செய்யுங்க. டேக் அ வெக்கேஷன் ஆல்சோ, ஏன்னா இட்ஸ் வொர்த் இட், யூ சேவ் ஸோ மச் மனி அண்ட் ஹெல்த். ஸோ அதுதான் முக்கியம். அண்ட் ஸோ இது வந்துட்டு திடீர்னு விடுறதுனால தான் ஹார்ட் அட்டாக்லாம் வராது. இப்போ கம் டு த பாயிண்ட், நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறப்ப இப்போ ரீசெண்டாக எங்கள் ரிலேஷன் கூட ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களோட டாக்டர்கிட்ட தான் அவங்க டிரைவராகவே ஓட்டியிருக்காங்க. மந்த்லி செக்அப் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் டாக்டருக்கு கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போதே இப்போ ரீசெண்டாக 1 மந்த் கூட ஆகலை, அப்படியே மயங்கி விழுந்து ஹார்ட் அட்டாக். அதுக்கு அவன் டாக்டராலேயே காப்பாற்ற முடியல. அது எப்படி சார் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்குமா அந்த ஹார்ட் அட்டாக்? ஆனால் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்துருக்காங்க. சூப்பர் கேள்வி. இதுக்கு நான் திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக கரெக்டான செக்அப் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ன மாதம் போய்ட்டு யாரும் ஹார்ட்டுக்கு செக் பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் வேறு என்ன செக் பண்ணாங்க தெரியல. பட் சொல்கிறேன் 2-3 விஷயங்க. இப்போ நம்ம சில பேர் நானே பார்த்துருக்கேன், சில பேர் வந்துட்டு சார் நான் வருஷம் செக் பண்ணிப்பேன். என்னங்க செக் பண்ணுவீங்கன்னு? ஹார்ட்டுக்கெலாம் செக் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவீங்க ஹார்ட்டுக்கு அப்படின்னு வார்த்தை கேள்வி கேட்போம். அப்போ அவங்க சொல்லுவாங்க, சார் வருஷம் நான் போயிட்டு எக்கோ பண்ணிப்பேங்க சார், இசிஜி பண்ணிப்பேங்க சார். எதுக்குங்க வருஷம் பண்ணுறீங்க, எக்கோ நார்மலாக இருக்குச்சுன்னா எங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பேசிக்கலி இது எப்படின்னா, கார் செக்அப் பண்ண போகிறோங்க, இன்ஜினுக்கு போகிறோங்க, நீங்கள் போயிட்டு மெக்கானிக் கிட்ட போயிட்டு அவர் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குங்க, ஓகே வண்டி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ என்ன செக்அப் பண்ணுறோங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ வருஷம் நீங்கள் எக்கோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, எக்கோங்கிறது என்னென்னா அல்ட்ராசவுண்ட் ஆஃப் த ஹார்ட், சரிங்களா? அதில் ஹார்ட் நமக்கு எப்படி பம்ப் பண்ணுது, வேல்வ்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். சில நேரத்தில் ஹார்ட் அட்டாக்கோட எஃபெக்ட் தெரியும். சரி, ஒரு பகுதி ஆஃப் த ஹார்ட் டேமேஜ் ஆகிருக்குன்னா அந்த பகுதி நல்லா கண்ட்ராக்ட் ஆகாது, சரிங்களா? ஸோ எதுக்கு வருஷம் நீங்கள் எக்கோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல நார்மலாக இருக்கும்போது. ஏன்னா அது காரணமே கிடையாது யாருமே. ஸோ என்னென்ன டெஸ்ட் பண்ணுறோம், என்ன ஸ்க்ரீனிங் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கரெக்டானது பண்ணிகிட்ருக்காங்களாங்கிறது ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது கேள்வி, நீங்கள் சொன்னது சாத்தியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி வச்சுக்கோங்களேன், நான் இந்த ஆக்சிடென்ட் எக்ஸாம்பிள் தான் சொல்ல போகிறேன். நான் குடிச்சிட்டு ஓட்ட மாட்டேங்க, டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஓட்ட மாட்டேங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக போவாங்க, ஸ்பீட் லிமிட் பார்ப்பாங்க, டிஸ்ட்ராக்டடாக ஓட்ட மாட்டாங்க, எல்லாம் சொல்லுங்கள் கரெக்டு. ஆனால் எனக்கு விபத்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கம்மி, ஆனால் இருக்குது, ரைட்டா? ஸோ நீங்கள் இதெல்லாம் ரூல்ஸ் படி விளையாண்டாலும் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியாது, ரைட்டுங்களா? ஸோ மேபி தே ஹேட் அ ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அண்ட் சம்டைம்ஸ் we don't know that we have symptoms. சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் ஆக்டிவ் சார். அப்புறம் திருப்பி இப்போல்லாம் நான் வந்துட்டு இப்போ சில வருஷங்கள் ஆக்சுவலி இந்தியா வந்துட்டு சொல்ல கேட்பேன், நீங்கள் சொல்லுங்கள் ஆக்டிவ்னா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. சார் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் சார். என்ன வேலை பார்க்குறீங்க? நான் வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டே வேலை பார்ப்பாங்க, காரில் போவாங்க, அங்கே வேலை பார்ப்பாங்க, திருப்பி வருவாங்க. அது பேர் ஆக்டிவ்னு வேறு சொல்லுவாங்க.
ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஆனால் மாடி ஏறி வாய ஒரு 2 மாடி ஏறி வாங்க கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை சார் நான் லிஃப்ட்டில் வரேம்பாங்க. ஏன்னு கேட்டால் மூச்சு வாங்குதும்பாங்க. அப்போ தான் ஒன்று ஒன்றா நம்ம நோண்ட வேண்டியிருக்கும். ஸோ அவங்களுக்கு சிம்டம்ஸ் சம்டைம்ஸ் இருந்தும் தெரியாமல் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அண்டர்லைன் டிசீஸ் இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு அகைன் உங்கள் அந்த பர்டிகுலர் ஆள் பற்றி தெரியாது, பட் ஜென்ரலாக சொல்கிறேன். அண்ட் ஹார்ட் அட்டாக்ல இன்னொரு மேஜர் விஷயம் இருக்குது. இப்போ ரத்த குழாய் இந்த கொரோனரி வெசல்ஸில் ஒரு 30-40% பிளாக்கேஜ் இருக்குதுன்னு வச்சுப்போமே. அது திடீர்னு ரப்சர் ஆகிட்டு 100% ஆகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஹார்ட் அட்டாக்ங்கிறது கேன் ஹேப்பன் வித்தவுட் எனி முன்னாடி வந்து சிம்டம்ஸே இல்லாமல் ஏன்னா இது வந்து 10, 20, 90 தான் 100 போகணுங்கிறது கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்லி ஒரு 30 இல்லை 40% பிளாக்கேஜ் திடீர்னு ரப்சர் ஆகிட்டு, இது ஒரு எரிமலை திடீர்னு ரப்சர் ஆகிட்டு ஷின்னு பெருசாகிற மாதிரி. ஸோ அந்த ரோடு பிளாக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரத்த கட்டினால அது ஹார்ட் அட்டாக். ஸோ இது 40% பிளாக்கேஜ் கூட வரலாம். ஸோ திடீர்னு ரப்சர் ஆகிட்டு வரலாம். ஸோ இட் இஸ் என்டையர்லி பாசிபிள் நீங்கள் சொன்ன ஸ்டோரி. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்ராப்ரியேட் செக்அப்ஸ், லிசன் டு யுவர் பாடி, சிம்டம்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா பாருங்கள். அண்ட் இதெல்லாமே நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா உங்கள் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகளை குறைக்கலாம் சிக்னிஃபிகண்ட்டாக. இப்போ ஹார்ட் அட்டாக்ங்கிறது பெண்களுக்கு அதிகமாக வருதா சார், இல்லை ஆண்களுக்கு அதிகமாக வருமா? நல்ல கேள்வி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராலாகவே வச்சுக்கோங்க. ஹார்ட் அட்டாக்கு வந்துட்டு நம்பர் 1 இப்போ ஆண்களுக்கு நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாரடைப்பு தான். பெண்களுக்கும் நம்பர் 1 காஸ் ஆஃப் டெத் கேன்சர் கிடையாது, பிரஸ்ட் கேன்சர் கிடையாது, ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு தான். ஸோ ஜென்ரலாக மெனோபாஸ் வரைக்குங்க இந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் இருப்பதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். இந்த பிரெட் அண்ட் பட்டர் ஹார்ட் அட்டாக் பற்றி பேசுகிறேன். பட் இந்த பெரிமெனோபாஸ், போஸ்ட் மெனோபாஸ்க்கு பிறகு குயிக்காக அவங்க ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கேட்சப் அண்ட் அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிட்டத்தட்ட அதே இன்சிடென்ட்ஸில் தான் வந்துட்டுருக்கோம். பெண்களை பற்றி ஃபியூ அதர் திங்ஸ். ஒன்று அவங்களுக்கு நிறைய நேரத்தில் சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் வந்து பல நேரத்தில் கிளாசிக்காக இருக்காது. ஸோ ஏடிபிக்கல் சிம்டம்ஸ், ஏதோ மூச்சு வாங்குறாப்புல இருக்கும், ரொம்ப கலப்பாக இருக்கும், இல்லை ஐ ஜஸ்ட் டோன்ட் ஃபீல் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏடிபிக்கல் சிம்டம்ஸ் இன்னும் ஜாஸ்தி. ஆண்களுக்கு ஜென்ரலாக கிளாசிக்கல் சிம்டம்ஸ் இருக்கும். பெண்களுக்கு அதே போல் தே ப்ரெசன்ட் லேட். பல நேரத்தில் பெண்கள் வந்து மற்றவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதை பார்த்துட்டு இருப்பாங்க, இதை நாளைக்கு போய் சேர்த்துக்கிறேன், இல்லை வீட்டு வேலை இருக்கும்னு சொல்லுவாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கணும், அந்த மாதிரி பல காரணங்கள்னால தே ப்ரெசன்ட் லேட். அதே போல் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலக ரீதியாகவே அவங்களுக்கு ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணுற ரேட்ஸ் குறைவு, கிளினிக்கல் ட்ரையல்ஸில் அவங்க இருக்கிற நம்பர் குறைவு. ஸோ தே ஆர் ஜென்ரலி அண்டர் ட்ரீட்டட், அண்டர் டயக்னோஸ்ட் குளோபலி, எஸ்பெஷலி இன் இந்தியா. ஸோ தயவு செஞ்சு நம்ம பெண்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஹார்ட் ரொம்பவே முக்கியம். நமக்கும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பெண்களுக்கும். ஸோ தயவு செஞ்சு இக்னோர் பண்ணாதீங்க. ஐயோ நான் பெண்மணி, எனக்கு ஹார்ட் பிரச்சனை வராது அப்படிங்கிறது தவறான கருத்து. ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் தயவு செஞ்சு உடம்பு பார்த்துக்கோங்க. என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணாதீங்க, வேப் பண்ணாதீங்க, உங்கள் ஹெல்த் செக்கப்ஸ் ஒழுங்காக பண்ணிக்கோங்க. ரத்த கொதிப்பு, ஹை கொலஸ்ட்ரால், சர்க்கரை வியாதி இருந்தால் அதை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. டயத்துக்கு தூங்குங்க, அட்லீஸ்ட் 7 hours ஆஃப் ஸ்லீப் வச்சுக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸோ அந்த ஃபுட்டி, ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம் மாட்ரேட் ஆக்டிவிட்டி, எல்லோரும் போய் ஜிம் போய் 6 பேக் பண்ணுங்கன்னு சொல்லலாம், பட் அட்லீஸ்ட் மாட்ரேட் ஆக்டிவிட்டி ஒரு வாரத்தில் ஒரு 4-5 நாள் பண்ணுங்கள். அண்ட் மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ், குட் சோஷியல் கனெக்ஷன்ஸ், இதெல்லாம் பண்ணுங்கள். சிம்டம்ஸ் எப்பயாவது வந்ததுன்னா, புது சிம்டம் வந்ததுன்னா இக்னோர் பண்ணாதீங்க. டேக் அ ஃபுல் ஆஸ்பிரின், 325 mg ஆஃப் ஆஸ்பிரின் எடுத்துட்டு கெட் டு அ ஹாஸ்பிட்டல் ரைட் அவே. நன்றி, வணக்கம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Charanam Homes 1 BHK villa at just 19 lakhs in Coimbatore. காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.